friends, welcome to Farz cooking. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. வெறும் மிளகாத்தூளை வச்சு ஈஸியா செய்யற பிரியாணி தான் இது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்த்துருவோம். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 6 மீடியம் சைஸ் வெங்காயம், 8 பச்சை மிளகா, 6 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பஞ்ச் புதினா, 1 பஞ்ச் மல்லி, 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டரில் கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். 1 கப் தயிர், மீடியம் சைஸ் பட்டை 4 பீஸ், ஏலக்காய் 8 பீஸ், கராம்பா 6 பீஸ், மிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 7 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்கிற பாத்திரம் எப்பயுமே பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக பரட்ட முடியும், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் 150 ml எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது, பிரியாணி வாசம் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டக்கரை மிளகாவை போட்டுருங்க. பட்டக்கரை மிளகாவை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா பரட்டி விட்டுருங்க. வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருந்தால் ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா வெங்காயம் அடி பிடிச்சிரும். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ 5 மட்டும் போடுங்க, பாக்கி இருக்கிறத அப்புறம் போட்டிருக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இஞ்சி பூண்டு அடி பிடிக்கலாமா இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். இதோட மல்லி புதினா பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் தக்காளி வதங்குற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். இது எதுக்குன்னா அரிசியை வேக வைக்கிறதுக்கு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அந்த மசாலா சட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? தக்காளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்ப்போமா? நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்குள்ள மசாலா. இப்போ தயிர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சிக்கன் வேகிற வரைக்கும் 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? சிக்கன் நல்லா வெந்திருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஸ்மெல்லும் வந்துருச்சு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப கிண்டிடாதீங்க, சிக்கன் உடஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாக்கி இருக்க பச்சை மிளகாவையும் மல்லி புதினாவையும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதோட 3/4 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் அரிசியை போட்டுடலாம். 4 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி ஒட்டாமல் வரும். எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். சாப்பாடு ஒரு கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஹாஃப் வே கடலை வடித்து எடுத்துக்கோங்க.
அந்த வடிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் உடஞ்சிடலாமா? நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க சாப்பாடை இதில் ஆட் பண்ணிடலாம். சாப்பாடெலாம் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ லைட்டாக லெவல் பண்ணி விட்டுருவோம். சாப்பாடெலாம் லெவல் ஆகி வந்துருச்சு. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 4 சைடும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரோஸ் வாட்டரை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தை மூடிடலாம். வடித்து வச்சுருக்க தண்ணியை இதுக்கு மேலே வச்சிடலாம். பிரியாணி 15 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ இதில் மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடுவோம். இது எப்படி செக் பண்ணுறதுனா, சென்டரில் லைட்டாக குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் மசாலா ட்ரை ஆகாமல் இருந்தால் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. இது லைட்டாக உடையில்லாமல் பிரட்டி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்கலாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ presented by முஃபதல்.